அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு அவர் நேரடியாக சென்றார் என்றால் அஜித்குமாருடைய மரணம் என்பது அரச படுகொலை, ஒரு அரசாங்கமே செய்த ஒரு கொலை, ஒரு காவல்துறை சேர்ந்து செய்த ஒரு கொலை. அவர் வலிப்பு வந்து தான் இறந்தார் என்று அந்த மரணத்தை தவறாக சித்தரிக்கின்ற பொழுது அதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருந்தது, எங்கள் தலைவருக்கும் இருந்தது. எங்கள் தலைவர் சென்ற பிறகுதான் அது ஒரு தேசிய செய்தியாக மாறியது, தேசிய ஊடகங்களில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எங்கள் தலைவர் ஏற்படுத்தினார். காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போராட்ட களத்திற்கே அழைத்து வந்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தாரு எங்க தலைவர் தளபதி அப்போ அவர்கள். வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வரீங்க, அது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்டிருக்கு, அதை எதிர்த்தோம்னா இல்ல, கவின் கவின் அவர்களுடைய அந்த ஆணவ படுகொலையை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இந்த சமூகம் சாதி ரீதியாக இருக்கிறது என்றால் அதை எங்க தலைவர் எதிர்க்கிறார். திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன சொன்னாங்க, ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்து வாய்க்கிலேயே பேசினாங்களா இல்லையா? இப்ப ஆட்சிக்கு வந்து ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிறது, காங்கிரஸ் கட்சி கேட்குது. ஏன் தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கு ஸ்டாலின் அவர்கள் தயங்குறாரு? சாதி ஓட்டு போயிரும்னா? இல்ல தலித் மக்களுக்கு எதிராக திமுக இருக்கா?